வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 50 குவார்ட்ஸ் கிளாக் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு குவார்ட்ஸ் கிளாக்குடைய மெக்கானிசம், அதனுடைய கிராஸ் செக்ஷன் வியூ. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சாண்ட்லியர் தொங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் இருக்கிற ஒரு சர்ச்சில் தொங்க விட்டுருந்த ஒரு சாண்ட்லியர் அப்படியே காற்றுல ஆடி இருக்கு. அந்த மாதிரி காற்றுல எங்கேயும் எங்கேயும் ஆடுறப்ப நம்ம இருந்திருந்தோம்னா என்ன நினச்சிருப்போம்? அந்த கதவுகளெல்லாம் அடைக்க சொல்லியிருப்போம். அது ஆடாமல் அல்லது அந்த மெழுகுவத்தி அணையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணியிருப்போம். ஆனால் அதுதாங்க நமக்கும் ஒரு விஞ்ஞானிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இப்படி ஒரு சர்ச்சில் பீசா நகரத்தில் இருக்கிற கத்தீட்ரலில் உள்ள சரவிளக்கு இங்கே இங்கேயும் ஆடுறப்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானிக்கு மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு. என்னென்னா, இது இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுறப்ப அது ஒரு கான்ஸ்டண்ட்டான டைமிங்கில் ஆடுற மாதிரி தோணுச்சு. அதை வச்சு தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னா, அவர் தான் இந்த விஞ்ஞானி. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் கலீலியோ. 16ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு விஞ்ஞானி. அவர் பெண்டுலம் அப்படிங்கிறத, இந்த சரவிளக்கு இடமும் வலமுமாக ஆடுறத வச்சு, காற்றுல ஆடுறத வச்சு ஒரு பெண்டுலத்தை கண்டுபிடிச்சார். இதுதான் கடிகாரத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது. அதுக்கு முன்னாடி மணல் கடிகாரம், நீர் கடிகாரம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதில் டைமிங் எக்ஸாக்டாக தெரியாது, குத்துமதிப்பாக தான் பார்க்க முடியும். முதல் எக்ஸாக்டாக டைமிங்கை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பெண்டுலம் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் கடிகாரம். அப்போது அந்த பெண்டுலம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஃப்ரிக்ஷன், அந்த 2 காரணமாக கொஞ்ச நேரம் ஆடிட்டு அந்த பெண்டுலத்தோடைய மூமெண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது, அப்படியே குறைஞ்சி ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அதை கண்டினியூவாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அது என்னென்னா, ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு, அந்த ஒரு லோடட் ஸ்ப்ரிங்கை அந்த பெண்டுலத்தோடைய மூமெண்ட்டோட அட்டாச் பண்ணாங்க. அப்போ அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி மூலமாக அந்த பெண்டுலத்தை இன்னும் அதிகமான நேரங்கள் ஆட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை கீ கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணியாச்சுன்னா 24 ஹவர்ஸுக்கு அந்த பெண்டுலம் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கடிகாரங்களை டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம இந்த படத்தில் ஸ்ப்ரிங் இல்லை, இந்த படத்தில் லெஃப்டில் காமிச்சிருக்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி லோடட் வெயிட் காமிச்சிருக்கோம். பட் இதுக்கு பதிலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இதுதான் சீசா. இந்த சீசா என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்ப்ரிங்கை அன்வைண்ட் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், அதாவது இந்த ரைட் சைடில் உள்ள பெண்டுலத்துடைய மூமெண்ட்டுக்கு இசைந்தாற்போல் இடைவெளியில் இந்த ஸ்ப்ரிங்கை அன்வைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதன் மூலமாக அந்த பெண்டுலமும் தொடர்ந்து ஆப்ரேஷனில் இருக்கும். இந்த இந்த கியர்லேருந்து போகக்கூடிய டிரைவ் மூலமாக அந்த கடிகாரமும் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இந்த சீசா மெக்கானிசத்தை என்ன சொன்னாங்கன்னா, எஸ்கேப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கெட் கிளாக்கு கண்டுபிடிக்கிறப்ப அந்த பாக்கெட் கிளாக்கில் உள்ள இதே மாதிரி உள்ள மெக்கானிசத்தை, எஸ்கேப்மெண்ட் மெக்கானிசத்தை என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா, பேலன்ஸ் வீல் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பேலன்ஸ் வீல் வச்சு அந்த வீல் லெஃப்ட் அண்ட் ரைட் வைப்ரேட் ஆகிற மாதிரி வச்சு அதன் மூலமாக அந்த சீசா மெக்கானிசத்துக்கு ஈக்குவலான ஆக்ஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ கிளாக் டெவலப் பண்ணியாச்சு. இந்த கிளாக் அக்யூரேட்டாக ஓடுதான்னா ஓடுது. ஆனால் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம டெய்லி மறக்காமல் அதுக்கு கீ கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது கிராவிட்டி டிபெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெண்டுலத்தோடைய ஆப்ரேஷன் கிராவிட்டியை சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம ஹை ஆல்டிடியூட்லேயோ அல்லது சி லெவல்லையோ இதை ஆப்ரேட் பண்ணுறப்ப அதனுடைய டைமிங்கில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணதான் குவார்ட்ஸ் வாட்சஸ். அந்த குவார்ட்ஸ் வாட்சஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. எல்லா இடத்திலும் கான்ஸ்டண்ட்டாக செயல்படக்கூடிய கடிகாரங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது. இந்த படத்தில் பார்க்குறது தான் குவார்ட்ஸ் வாட்சுடைய ஒரு மெக்கானிசம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேட்ரி இருக்குது, பட்டன் செல். நம்ம வீட்டில் இருக்கிற வால் கிளாக்கு, குவார்ட்ஸ் கிளாக்லலாம் ஏஏ செல், ஒரு செல்லோ 2 செல்லோ இருக்கும். அப்புறம் உள்ள ஒரு ஸ்டெப்பிங் மோட்டார், ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் இருக்குது.
அப்புறம் அதுக்கு ஒரு மைக்ரோ சிப் கண்ட்ரோல் இருக்குது, சர்க்யூட் போர்டு இருக்குது, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதில் இருக்குது. அப்புறம் நம்ம டைம் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ஹெட் ஒன்று இருக்குது. அந்த ஹெட் மூலமாக நம்ம டைமிங்கை நமக்கு தேவையான டைமிங்கை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள கியர்ஸ் இருக்குது, ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்டு செகண்ட்ஸுக்காக தனித்தனியாக கியர்ஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட்ஸ் இருக்குது. ஹேண்ட்ஸுங்கிறது நம்ம தமிழில் முள்ளுன்னு சொல்லுவோம். மணி, நிமிட, வினாடிக்கான முள் இருக்குது. அப்புறம் அதில் வந்து ஒரு சென்ட்ரல் ஷாஃப்ட் வந்து என்னதுக்குன்னா இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் ஷாஃப்ட் மெக்கானிசம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த குவார்ட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். குவார்ட்ஸ்னால் என்னென்னா குவார்ட்ஸை பயன்படுத்தி இந்த கிளாக்குடைய பல்சஸ் ஜென்ரேட் பண்ணுறப்படுறதுனால இதுக்கு குவார்ட்ஸ் கிளாக்னு பேர். அந்த குவார்ட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், சிலிக்கான் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சிலிக்கான்ங்கிறது நம்ம செமிகண்டக்டர் டிவைஸ்லலாம் பயன்படுத்துகிற அதே சிலிக்கான் தான், பூமியில் எக்கச்சக்கமாக கிடைக்கிற அதே சிலிக்கான். அதனுடைய ஒரு வித கிறிஸ்டல் ஃபார்மேட் தான். இதை வந்து ரொம்ப தின் லேயராக சீவி அதுக்கு ரெண்டு பக்கமும், அதாவது இதனுடைய இந்த குவார்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது அதை வந்து நம்ம ஸ்க்யூஸ் பண்ணோம்னா, அழுத்தினோம்னா அதில் ஒரு எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அதே இதை ஆப்போசிட்டாக நம்ம ஒரு எலக்ட்ரிக் வோல்டேஜுக்கு ஒரு ஃபீல்டுக்குள்ளே அதை வச்சோம்னா இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். அப்படி ஆசிலேட் ஆகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டில் ஆசிலேட் ஆகும். அதாவது ப்ரிசைஸாக 32,768 தடவை ஒரு வினாடிக்கு இது ஆசிலேட் ஆகும், பேக் அண்ட் ஃபோர்த். அப்படி ஆசிலேட் ஆகிறது வந்து இந்த ஆசிலேஷன் எப்போவுமே மாறுறதில்லை. ஸோ அதன் மூலமாகத்தான் கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த கிளாக் பல்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 32,768 இருக்குது. இந்த படத்தில் பார்க்குறது தான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இந்த ஆசிலேட்டரில் உள்ள 32,768 டிவைட் பை 2 அப்படின்னு நீங்கள் டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 15 தடவை டிவைட் பண்ணி பாருங்கள் 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 15 தடவை அதில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் வந்து இதில் கிடைக்கிற ஆசிலேஷன் பல்ஸை டிவைட் பண்ணி அதுலேருந்து 1 ஹெட்ஸ், அதாவது 1 கிளாக் பல்ஸ் பர் செகண்டுக்கு உருவாக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம கடிகாரத்தில் இருக்கிற வினாடி முள் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை மூவ் பண்ணப்படுகிறது. ஸோ இதனுடைய சர்க்யூட் பாருங்கள். இதில் வந்து பேட்ரி இருக்குது, இந்த பக்கம் அதனுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் குவார்ட்ஸ் கிளாக்குடைய கிளாக் மாடியூல் இருக்குது, கீழே வந்து குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்குது. அதில் 2 டிரான்சிஸ்டரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூல் அதை ஆப்ரேட் பண்ணுறதன் மூலமாக இந்த கிறிஸ்டல்லிருந்து வரக்கூடிய 32,768 பல்சஸை வந்து 1 ஹெட்ஸ் பல்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அந்த பல்ஸை வச்சு தான் நமக்கு இருக்கிற நம்ம மெக்கானிக்ஸில் இருக்கிற ஸ்டெப்பர் மோட்டார் ஒர்க் பண்ணுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டெப்பர் மோட்டார். இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் ஒரு காயில் சுற்றியிருக்காங்க. இந்த காயில் ரொம்ப ஃபைன் மைக்ரான்ஸ் டயாமீட்டரில் இருக்கிற காப்பர் ஒயரில் இதை சுற்றியிருக்காங்க. ஸோ இந்த காப்பர் ஒயரில் வோல்டேஜ் கொடுக்குறப்ப இந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து இந்த கிளாக்கை வந்து 2 பல்ஸுக்கு ஒரு தடவை இந்த மோட்டார் ஒரு கம்ப்ளீட் டர்ன் பண்ணும். இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் மாட்டியிருக்கிற பினியன் 30 சுற்று சுற்றுச்சுன்னா, அதாவது 60 பல்ஸுக்கு 30 சுற்று சுற்றுற மாதிரி இந்த ஸ்டெப்பர் மோட்டர் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 60 பல்ஸ் இதில் வரும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ 60 பல்ஸில் இந்த ஸ்டெப்பர் மோட்டருடைய பினியன், இந்த சிவப்பு கலர் கியர் வந்து 30 டர்ன் சுற்றுதுன்னு வச்சுடுங்க. ஸோ 30 டர்ன் சுற்றுதுன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லோ கலர் கியர், அதாவது இந்த செகண்டுக்குள்ள கியர், இது வந்து என்ன செய்யணும்னா ஒரே ஒரு டர்ன் சுற்றும், 1 RPM, அதாவது ரெவல்யூஷன் பெர் மினிட்டு சுற்றும். ஸோ ஒரு நிமிஷத்தில் இது ஒரு டர்ன் சுற்றுது. ஸோ ஒரு மணி நேரத்தில் இது 60 டர்ன் சுற்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மினிட்ஸுக்குள்ள கியர் ஒரே ஒரு டர்ன் சுற்றும். 60 டர்ன் இது சுற்றுதுன்னா 1 ஹவர். 1 ஹவரில் இந்த மினிட்டுக்குள்ளது வந்து 1 கம்ப்ளீட் டர்ன் கிளாக்கில் 12லேருந்து திருப்பி 12க்கு சுற்றி இருக்கும். ஸோ அது வந்து 1 ஹவர் சுற்றி இருக்குது. அப்படி 1 ஹவர் சுற்றுற மாதிரி 12 ஹவருக்கு இந்த மினிட்டுக்குள்ள கியர் கம்ப்ளீட் டர்ன் சுற்றுதுன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஹவருக்குள்ள கியர் வந்து 1 கம்ப்ளீட் டர்ன் சுற்றும். ஸோ 12 மணி நேரத்துக்கு ஹவர்
ஹேண்டு வந்து 1 கம்ப்ளீட் டர்ன் சுற்றும். ஸோ இதில் பாருங்கள், இந்த பச்சை கலரில் இந்த ஹவருக்குள்ளே ஹேண்டு மாட்டியிருக்காங்க, அந்த ப்ளூ கலரில் வந்து மினிட்ஸ்குள்ளே ஹேண்டு மாட்டியிருக்காங்க, எல்லோ கலரில் வந்து ஷாஃப்ட்டில் வந்து இந்த செகண்டுக்குள்ளே ஹேண்டை மாட்டியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் மூலமாக இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ அதில் வந்து அதனுடைய பவர் ரேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வால் கிளாக், நம்ம வீட்டில் உள்ள ஒரு வால் கிளாக், அனலாக் கிளாக்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 0.5லேருந்து 3 மில்லி வாட்ஸ் பவர் வந்து அதனுடைய பர் ஹவர் ரேட்டிங்கில் அதனுடைய பவர் கன்சம்ஷன் இருக்கும். டிஜிட்டல் கிளாக்ஸாக இருக்கிற பட்சத்தில் 5 to 10 மில்லி வாட்ஸ் பவரில் அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து எல்இடிஸை ட்ரைவ் பண்ணுறதுனால 5 to 10 மில்லி வாட்ஸ் பவரில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து இருக்கும், அதனுடைய பவர் கன்சம்ஷன் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு குவார்ட்ஸ் கிளாக் எப்படி ஒர்க் பண்ணும், அதனுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching Abhiravian videos. Thank you very much.